Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ப்ரைம் டைம் சீரியல்ஸை ஸ்வாப் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே ஒரு சற்றும் எதிர்பாராத ஒரு ஹாப்பி நியூஸ் தான் அந்த ஸ்வாப்பிங்னால நடந்திருக்கு. இது நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். நானுமே நேற்று போல் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு இன்க்ரீஸாக வாங்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன்ஸை நினச்சது மட்டுமே தான் அதுக்கு மெயின் ரீசன். இந்த மாதிரி டைம் ஸ்விட்ச் ஆகி இந்த அளவுக்கு ரேட்டிங் வாங்கினது அப்படின்னு சொல்லலாம். எந்த சீரியல் எந்த ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீக் தான் பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியலில் 6:30 7:30 டைம் சேஞ்ச் பண்ணாங்க. ஆல்சோ 7:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த ஆகா கல்யாணம் 6 o'clock டைம் சேஞ்ச் ஆச்சு. ரொம்பவுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. ஆகா கல்யாணம் சீரியல் 6 o'clock டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. மகாநதி சீரியலுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். விக்கா அப்படின்னு சொல்லி விக்காவுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ விக்கானால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு 7:30 ஸ்லாட்டில். கிட்டத்தட்ட 7:30 ஸ்லாட்டில் எந்த அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆகா கல்யாணம் சீரியல் 5+ ரேட்டிங் வாங்குறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ நானுமே நினச்சேன் மகாநதி செல்லில் ஃபஸ்ட் டைம் 7:30 டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க, மிஞ்சி போனால் 5+க்கு மேலே வரும் அப்படின்னு பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக மகாநதி சீரியல் 7:30 ஸ்லாட்டில் 6.39 அப்படின்னு சொல்லி அர்பன் ப்ளஸ் ரூரலில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 7:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த ஆகா கல்யாணம் 6 o'clock டைம் சேஞ்ச் ஆனால அதுவுமே நான் நல்ல ரேட்டிங் தான் வாங்கியிருக்கு. அதே எவ்வளோ வாங்கியிருக்குன்னா 2.36 ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ ஃபேன்ஸோட ரெக்வஸ்ட் எடுத்துக்கிட்டு மகாநதி சீரியலில் 7:30 டைம் சேஞ்ச் பண்ணாங்க விஜய் டிவி. ஸோ நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. கயல் சீரியலுக்கே பார்த்தீங்கன்னா நல்ல டஃப் கொடுத்துருக்கு. இது கூடியிருக்கு அப்படின்னா கயல் சீரியல் குறைஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. இன்னுமே நிறைய ஸ்வாப்பிங்ஸ் ஜீ தமிழ்லையுமே நடந்துச்சு. அதுக்கான ரேட்டிங்ஸ் கிடச்ச உடனே நான் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த டிஆர்பி ரேட்டிங்ஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.